Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல பட்ஜெட் எப்படி பண்றதுன்னு பிராக்டிகல்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நான் தியரி போட்டுருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. பட்ஜெட்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம பட்ஜெட் போட்டு வச்சிருவோம். நெக்ஸ்ட் மந்த்க்கு வந்து இவ்வளவுதான் என்னோட செலவு, இதெல்லாம் செலவு ஆகும் அப்படினு நம்ம முன்னாடியே பட்ஜெட் போட்டுருவோம். ஆனா அந்த பட்ஜெட் போட்டதுக்கும் ஆக்சுவலா நம்ம பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபிக்ஸடா இருக்கும். அது அப்படியே வரும். ஆனா வந்து சில எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது வந்து நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ, இதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வித் பெர்சன்டேஜோட நம்ம வந்து இதுல Tally Primeல வந்து செக் பண்ண முடியும். அதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்றது. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் Tallyல மாஸ்டர்ஸ்ல கிரியேட்ல போனீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு கொடுங்க. ஷோ மோர்னு கொடுத்தீங்கன்னாவே பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் பாருங்க பட்ஜெட் நேம் என்ன அப்படின்னு கேட்கும். அண்டர் பிரைமரி பீரியட் வந்து ஃப்ரம் டு செட் ஆர் ஆல்டர் பட்ஜெட்ஸ் குரூப்ஸ் லெட்ஜர்ஸ் அந்த மாதிரி கேட்குதுங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ஆல்டர்ல போயிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இதில் வந்து பட்ஜெட்னு இருக்கா, அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ல பட்ஜெட். அதில் வந்து நான் பட்ஜெட் நேம் வந்து இயர்லி பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்டர் பிரைமரி பீரியட் வந்து பாருங்க 1/4/24 31/3/25 வரைக்கும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த குரூப்ஸ் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி கேட்கும். குரூப் பட்ஜெட்ஸ் அண்டர் இயர்லி பட்ஜெட் ஃப்ரம் 1/4/24 to 31/3/25. குரூப் நேம்ஸ் வந்து நான் ஒன்லி எக்ஸ்பென்சஸ் போடுறதுனால நான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ட்டு குரூப் நேம் கிரியேட் பண்ணிருக்கேன். டைப் ஆஃப் பட்ஜெட் வந்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அமௌண்ட்டும் வந்து போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து வேரி ஆகும் அப்படின்றதுனால நான் ஆன் நெட் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஆன் க்ளோசிங் டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஃபிக்ஸடா இருக்கும். இந்த அமௌண்ட் இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான், இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸடாவும் கொடுக்க முடியும். அந்த மாதிரி வேணும்னாக்கா உங்களுக்கு க்ளோசிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து இது வேரி ஆகும், அதனால வந்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் கேட்கும். இது கொடுத்த வாட்டி லெட்ஜர்ஸ் கேட்கும். லெட்ஜர்ஸ் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க மேல வந்து லெட்ஜர் பட்ஜெட்ஸ் அண்டர் இயர்லி பட்ஜெட் ஃப்ரம் டு அது கொடுத்துட்டு அக்கௌண்ட் நேம் கேக்குது. நான் வந்து சேலரி எக்ஸ்பென்ஸும் ரெண்ட் எக்ஸ்பென்ஸும் போட்டிருக்கேன். சேலரி எக்ஸ்பென்ஸ் வந்து ஆன் நெட் டிரான்சாக்ஷன் இது வந்து மாறும் அப்படின்ட்டு 10,000 கொடுத்துருக்கேன். ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து மாறாது, அதனால ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் அதுல வந்து ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் அதுல கொடுத்துட்டு 5,000 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்ப வந்து இது ரெண்டு நான் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம வவுச்சர் என்ட்ரிக்கு போயிடலாம். வவுச்சர்ஸ்ல போயிட்டு பேமெண்ட் என்ட்ரி போடணும். பேமெண்ட்ல வந்து கண்ட்ரோல் H கொடுத்து டபுள் என்ட்ரி மோட்க்கு மாத்திக்கோங்க. பை வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சேலரி எக்ஸ்பென்ஸ் 1 அது வந்து எவ்வளோனா 20,000 அப்படின்னு கொடுக்குறேன். அங்க வந்து 10,000 கொடுத்துருந்தேன், இங்க 20,000 அப்படின்னு கொடுக்குறேன். அது ஆன் நெட் டிரான்சாக்ஷன்றனால வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதனால இங்க 20,000 கொடுக்குறேன். சேலரி எக்ஸ்பென்ஸ் 20,000 ஆயிடுச்சு. 10,000 தான் நான் பட்ஜெட் போட்டது, ஆனா 20,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இங்க வந்து திரும்ப பை ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 5,000. அது அங்கேயும் வந்து ஃபிக்ஸடா 5,000 தான் கொடுத்துருக்கேன். ஆன் க்ளோசிங் பேலன்ஸ்ல கொடுத்துருக்கேன். இங்கேயும் வந்து 5,000 தான் ஆகுது ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா. இது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் வந்து இப்போ எவ்வளோ 25,000 கிரெடிட். சேலரி எக்ஸ்பென்ஸ் 20,000 டெபிட், அப்புறம் ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் 5,000 டெபிட், கேஷ் வந்து 25,000 கிரெடிட். இந்த பேமெண்ட் என்ட்ரி போட்டேன். ஓகேங்களா. இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணிடலாம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ் இந்த மாதிரி காமிக்குதா. இதுல வந்து ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீடைல் தான் நமக்கு காமிக்கும். இதுல வந்து ரைட் சைட் பாருங்க பட்ஜெட் வேரியன்ஸ் F10 அப்படின்னா பட்ஜெட் வேரியன்ஸ். இதுல வந்து நான் இயர்லி பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப வந்து நான் ஆல்ட் C கொடுத்துட்டு பாருங்க இங்க வந்து பிகினிங் எண்ட் 31/3/25 கொடுத்துட்டு இயர்லி பட்ஜெட் கொடுத்துட்டு ஷோ வேரியன்ஸ் எஸ்ன்னு கொடுக்குறேன். அப்புறம் வந்து நேம் ஆஃப் த குரூப் வந்து இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதுல தான் வந்து நான் சேலரி எக்ஸ்பென்ஸும் ரெண்ட் எக்ஸ்பென்ஸும் போட்டிருக்கேன். அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க கீழே பாருங்க ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் 1 5,000 கொடுத்தனா, அதாவது இயர்லி பட்ஜெட்டும் 5,000 தான், அப்புறம் எனக்கு ஆக்சுவல் 5,000 தான் இருக்கு 100%. இதுல வந்து இயர்லி பட்ஜெட் வேரியன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்க பாருங்க இதுதான் நான் போட்டது 5,000 தான் இயர்லி பட்ஜெட், ஆனது வந்து ஆக்சுவலாவும் ஆனது 5,000 தான். அதனால வந்து இங்க வந்து பட்ஜெட் வேரியன்ஸ் ஒன்னும் இல்லை அப்படின்னு காமிச்சிச்சு. அதே வந்து சேலரி எக்ஸ்பென்ஸ் பாருங்க நான் வந்து போட்டது 10,000, ஆனா வந்து இங்க ஆக்சுவலா ஆனது 20,000. அதனுடைய பர்சன்டேஜ் பாருங்க 297.96% வேரியன்ஸ் காமிக்குது. இது பாருங்க பட்ஜெட் வேரியன்ஸ் வந்து எவ்வளவு 13,287.
ஓகேங்களா. இதுதான் வந்து இயர்லி பட்ஜெட் வேரியன்ஸ் வந்து 13,000 நமக்கு வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித் பர்சன்டேஜோட டேபுலர் ஃபார்ம்ல நமக்கு காமிக்குது. இதுதான் வந்து பட்ஜெட் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.